நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோ பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தேர்ட் ஐன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறது. ஆக்சுவலாக நம்மளோட ஷோலையே ஒரு சில கதைகள்லாம் அந்த தேர்ட் ஐயை பற்றின சில ஸ்டோரிஸ்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இப்போது ஒரு ஸ்டோரி வந்திருக்குதுங்க. பொதுவாகவே சில ஸ்டோரிங்களெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கும். சில ஸ்டோரிங்களை கேட்கும்போது ஒரு மாதிரி பயந்து பயந்து கேட்குற மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ளேயே வருங்க. ஆனால் இன்னைக்கு நான் கேட்ட இந்த ஸ்டோரி இது ஒரு சீரீஸாகவே பண்ணலாம், அதாவது ஒரு 3 எபிசோடாக பண்ணுற அளவுக்கு ஒரு உண்மை கதையை என்கிட்ட ஒரு பொண்ணு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். இதை கேட்கும்போதே உள்ளங்கால்லேருந்து உச்சி முடி வரைக்கும் ஒரு மாதிரி சிலிர்க்க வச்சுச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் கேட்கும்போது உங்களில் சிலர் அதாவது குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் இந்த ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மாசமான பொண்ணுங்களாக இருக்கட்டும், அவங்களாம் இந்த ஸ்டோரியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ நான் முன்னாடியே உங்ககிட்ட இந்த டிஸ்க்ளைமரை சொல்லிடுறேன். இந்த ஸ்டோரி ரொம்பவே ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவும் ரொம்பவே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சுங்க. இந்த தேர்ட் ஐ கான்செப்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருங்க. இந்த உணர்வு உண்மையா பொய்யான்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 வாரத்துலேருந்து 10 நாள் எடுத்துக்கும். அப்படிதான் இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்த கதைகளில் என்கிட்ட ஷேர் பண்ண பொண்ணுங்களா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், அக்காக்களா இருக்கட்டும், எல்லாருமே என்கிட்ட அப்படிதான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்ட் ஐ பவர் இருக்கிறவங்க அவங்களோட வீட்டில் எதனா ஒரு அமானுஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிற இந்த ஆஃபீஸில் எனக்கு பக்கத்துலேயே எதனா ஒரு அமானுஷம் இருக்குதுன்னா, இது எனக்கு ஒரு தேர்ட் ஐ பவர் இருந்துச்சு அப்படின்னா என்னால் உணர முடியுங்கிறத தாண்டிலும் அந்த ஆத்மா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அதாவது ஏதாச்சும் ஒரு இடத்துல அடிபட்டு இறந்தவங்களோ, இல்லை தூக்கு போட்டு இறந்தவங்களோ, நிறைவேறாத ஆசையோடு இறந்தவங்களோ, ரொம்பவே துடிக்க துடிக்க இறந்து போன அந்த மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றி இறந்து போகிறாங்க, ட்ரெயினில் அடிபட்டு இறக்குறாங்க இல்லையா, இவங்களெல்லாம் ரொம்ப துடியான ஆத்மாக்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆத்மாக்களில் எதனா ஒன்று இப்போ எனக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த தேர்ட் ஐ பவர் இருந்துச்சுன்னா என்னால் அந்த ஆத்மாவை பார்க்க முடியும். என்னோட சைடு கண்ணிலையோ இல்லை நேராவோ நான் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஒரு உருவம் என்னோட கண்ணுக்கு தெரியும். இந்த தேர்ட் ஐ பவர் மேபி இந்த ஷோ பார்த்துட்டு இருக்க உங்கள நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். லைக் நீங்க நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு உங்களோட ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவே ஒரு மாதிரி டார்க்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்க யாராச்சும் ஒருத்தரோட உருவத்தை பார்க்குறீங்க. அந்த உருவம் உங்களுக்கு ரிலேட்டடான ஆளாகவும் இருக்கலாம், இல்லைனா இல்லாத ஆளாகவும் இருக்கலாம். அப்படி ஒருவேளை ரிலேட்டடான ஆளா இருந்து அவங்க இறந்து 1 வருஷம் ஆகியிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க எதனால உங்களோட கண்ணுக்கு தெரியணும்? அப்போ உங்களுக்கு தேர்ட் ஐ பவர் இருக்குன்னு அர்த்தங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்ட் ஐ பவருங்கிறது எடுத்த உடனே உங்களுக்கு வராதுங்க. உங்களோட அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ இல்லை அப்பா அம்மாவோட ஜீன்ல இருக்கிற யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு, அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த தேர்ட் ஐ பவர் இருந்தால் மட்டுமே உங்களுக்கும் இந்த தேர்ட் ஐ பவருங்கிறது வந்திருக்குமாங்க. அப்படிங்கிற மாதிரி நான் படித்த சில விஷயங்களும் இந்த கதையை அனுப்பின பொண்ணுமே சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியும், அதாவது எபிசோடு 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ்க்கு நான் தி தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்க போகிறேங்க. ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டது ஒரு பொண்ணு தாங்க. அவங்களோட வாழ்க்கையில் நடந்த மொத்தம் 3 இன்சிடெண்ட்டை எனக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இன்னொரு இன்சிடெண்ட்டுமே நான் வாய்ஸ் நோட்டில் போடுறேன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போதுங்க இந்த சீரீஸ். இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின ஒரு பொண்ணோட பேர் ரசியாங்க. ரசியா ஒரு முஸ்லீம் பொண்ணுங்க. அவங்களோட வீட்டில் அப்பா, அம்மா, அவங்களோட தாத்தா, பாட்டி, இவங்க 4 பேர் தான். அவங்க கூட பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாதுங்க. ஆனால் அவங்களோட குடும்பத்தில் கசின் பிரதர் சிஸ்டர்ஸ், அதாவது பெரியப்பா பெரியம்மாவோட பொண்ணுங்களாம் இருப்பாங்க இல்லையா, பசங்க பொண்ணுங்களாம், அவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7-8 கசின் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களாங்க. இவங்களோட சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா கடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருங்க. இந்த ஊரோட நேமை மட்டும் மென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொன்ன காரணத்தினால நான் மென்ஷன் பண்ணலங்க. ரசியா ஆஸ் யூஸ்வல் ஒரு பெண் குழந்தை. பிறந்த உடனேயுமே வீட்டுக்கு ஒரே ஒரு பொன் குழந்தை, அது போக வேற யாருமே கூட பிறந்தவங்களும் இல்லாத காரணத்தினால அவங்களோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி ரொம்பவே பாசமாக வளர்த்த ஒரு பெண் குழந்தைங்க. ரசியா பிறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்களோட தொழிலில்
தூக்கி விட்ட காரணத்தினால இவங்கள ரொம்பவே ஒரு மகாலட்சுமி மாதிரி பார்ப்பாங்களாங்க. ரசியா பிறந்து அவங்க 5th ஸ்டாண்டர்ட் போகும்போதே அவங்க அப்பாவுக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிருதுங்க. ஸோ அவங்க அம்மா கூடயும் பாட்டி கூடயும் மட்டும்தான் அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களோட தாத்தா அப்பா 2 பேருமே குவைத்துக்கு போயிடுறாங்க. ரசியாவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இந்த பேய், அமானுஷம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்பிக்கையே கிடையாதுங்க. அவங்களோட 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும். அப்போ வரைக்குமே அவங்களோட பாட்டி வீட்டில் கரண்ட் போயிடுச்சுனாலோ இல்லை அவங்க ஏரியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்களோட பாட்டி உட்கார வச்சு கதை சொல்லுவாங்களாம். அவங்களோட வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சில கதைகள்லாம் ஷேர் பண்ணும்போது தான் இந்த பொண்ணுக்கு அந்த நேரத்தில் பயம் வருமா. அதுக்கப்புறமா இறைவன் மேலே இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் இறை வழிபாட்டு மேலே இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையும், ஏன்னா இவங்களோட அம்மா வந்து அப்படியே ஆப்போசிட். அவங்களுக்குமே அவங்களோட வாழ்க்கையில் எதனா ஒரு அமானுஷம் நடந்துச்சா இல்லையாங்கிறதுலாம் ரசியாவுக்கு தெரியாது. இருந்தாலும் தன்னோட குழந்தைய பயன்படுத்தி யாருமே வளர்க்க மாட்டாங்க இல்லையா. அவங்க கொஞ்சம் தைரியமாவே கடவுள் இருக்கிறாரு, கடவுளை நீ வந்து வழிபட்டனா நீ கேட்டது எல்லாமே கிடைக்குங்கிற மாதிரி ரொம்பவே பாசிட்டிவா வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ரசியா 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்களோட ஸ்கூல்ல, அதாவது அவங்களோட கிளாஸ் ரூம்ல அவங்களுக்கு ஹெவியா பெயின் வந்திருக்குதுங்க வயிற்றுல. அவங்க டீச்சர்கிட்ட சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் கூட்டு போறாங்க. உடனே அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஏன்னா ரசியா 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போதே வயசுக்கு வந்துடுறாங்க. அவங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க பாட்டிக்கு இன்னுமே பயம் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா ரசியா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு தான். பொதுவாகவே வீட்டில் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கிறாங்கன்னா பெரியவங்களாம், வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் அவங்க கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அன்டைமில் வந்து வெளியே போய் விளையாடக்கூடாது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட கண்ட இடங்களுக்கும் சுற்றக்கூடாது, அது மாதிரி இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம் வரும்போது கொஞ்சம் நீ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், கொஞ்சம் கையில் எதனா இரும்பு பொருளோ எதனா ஒன்று கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இதை கேட்குற வயசு அந்த பொண்ணுக்கு கிடையாது. ரொம்பவே சுட்டித்தனமான ஒரு வயசு. அதாவது 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை வயசுக்கு வந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்குங்க. அப்படிதான் இவங்களோட அம்மாக்கும் பாட்டிக்கும் இருந்திருக்குது. இருந்தாலும் அவங்க அம்மா அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்களாம். நீ பாட்டுக்கு போ, உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாரு, விளையாடு, ஆனால் 7 மணிக்கு மேலே வெளியே இருக்காத நைட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தாங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 8-8:30 மணி இருக்குமாங்க. இவங்க ஸ்கூல்லேருந்து வந்தது 4-4:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துருவாங்களாம். ஒரு 5 மணிக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு ஏரியாவில் விளாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களோட ஏரியாவோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இந்த ஏரியா பாண்டிச்சேரிக்கும் கடலூருக்கும் நடுவில் இருக்குங்கிற காரணத்தினால அங்கே சில கிளப்பு பப்புலாம் இருக்குமாங்க. அந்த மாதிரி அந்த பப்புலாம் இருக்கிற ஏரியாவில், அதாவது இவங்களோட ஏரியாவோட எண்டில் தான் அந்த பப்பு இருக்குமா. அதனாலேயே அங்கன்னா 2 பேரிகேட் வச்சுருப்பாங்களாம். போலீஸ்காரங்க அடிக்கடி நிற்பாங்களாம். சில நேரம் யாருமே இருக்க மாட்டாங்களாம். அது போக இவங்களோட வீடு இருக்கிறது இந்த முச்சந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது 2 கார்னர் வந்து இடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2 பக்கமும் கார்னர் வருதுன்னா நடுவில் ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, அங்கே தான் இவங்களோட வீடு இருக்குது. எப்பயுமே ரசியா அவங்களோட வீடு சென்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 தெரு இப்படி போகுதுன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த தெருவில் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு இருப்பாங்களாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ரசியா அவங்களோட ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போதே டைம் போகிறதே தெரியல. ஒரு 7-7:30 மணி இருக்குமாங்க. எல்லா குழந்தைங்களுமே விளையாடி முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ரசியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பானு, அவங்களும் ரசியாவும் மட்டும்தான் அந்த தெருவில் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே போயிட்டாங்க. இந்த 2 பொண்ணுங்க மட்டும் அங்கே இருக்கிற ஒரு பெட்டி கடையில் இந்த இளந்தப்பழ ஜூஸ் அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, சரிடி நீயும் வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இப்படி ஒரு சங்கு சத்தம் கேட்குதுங்க. அந்த ஏரியால இருந்த ஒரு தாத்தா இறந்து போயிட்டாரு. இவங்களுக்கு கொஞ்சம் பயமாங்க. ஏன்னா அந்த ஏரியால 6-6:30 மணிக்கு மேலேயே அவ்வளவா யாருமே வெளியே வரமாட்டாங்களாம். நைட்டு ஒரு 12-12:30 மணிக்கு மேலதான் வீட்டுக்கே வருவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்துல வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே வேகமாவே கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சீரியல் பாக்குறது, படம் பாக்குறதுன்னு சொல்லிட்டு இப்படிதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து வெளியே யாருமே வரமாட்டாங்களாம். இவங்களுக்கு ஒரு பயம் கொடுக்குது. ரசியாவோட ஃப்ரெண்டு இருக்கிறாங்க இல்லையா பானு, அவங்களுக்கு இந்த பேய் அமானுஷ்யத்துக்கு மேல நம்பிக்கை ஜாஸ்தி. அவங்க வளர்ந்த விதம் அப்படி. அவங்களோட வீட்டில் அவங்களோட அண்ணன் சின்ன வயசுலேருந்து அவங்கள பயன்படுத்தி அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாரு. இப்போது ரசியா கிட்ட பானு ஹெல்ப் கேட்குறாங்க. அடியே எனக்கு பயமாக இருக்குது, நீ வேணா என்னைய வீடு வரைக்கும் வந்து விட்டுறியா, எனக்கு ஒரு மாதிரி இப்போ கூட பாரு உடம்புலாம் புல்லரிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு இதெல்லாம் நம்புறியா, அப்படிலாம் கிடையவே கிடையாது, அவரே பாவம், இறந்து போனவங்களுக்கு மரியாதை தான் கொடுக்கணும், நம்ம இப்படிலாம் பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் சரி வா நான் உன்னை விட்டுட்டே வந்துடுறேன்னு சொல்லிட்டு 8-8:15 இருக்குமாங்க இந்த சம்பவம் நடக்கும்போது. இப்போ இவங்க 2 பேருமே அந்த ஏரியாவில் நடந்து போகும்போது கப்சுப்புன்னு இருக்குதுங்க. இப்போ ரசியா பானு கிட்ட பேசிக்கிட்டே வராங்க. ஆனால் பானு சரியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நடுத்தெருவில் பானு இந்த இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்ற மாதிரி உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துட்டு முடியை கீழே இழுத்து போட்டு தலையவும் கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படியே இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி விகாரமாக இருந்திருக்குதுங்க. ரொம்பவே கிரீப்பியாக இருந்திருக்குது. இப்போ ரசியா, ஏய் பானு என்ன கலாய்க்கிறியா,
என்னைய பயன்படுத்தணும்னு நினைக்கிறியா? இப்படிலாம் பண்ணாதடி, யாருன்னா பார்த்தாங்கன்னா என்னடி பண்ணுவாங்க? எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவாங்கடி, உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் சொன்னாங்கன்னா பிரச்சனையாயிரும்டி, எந்திரின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னாலும் பானு பானுவாவே இல்லைங்க. அதாவது வேற ஒருத்தர் மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ ரஜியாவுக்கு பயம் வந்து பானுவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பானுவே எந்திரிச்சு முடியெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஆப்போசிட் திசையில், அதாவது இவங்களோட வீட்டுக்கு போகிற திசையை தாண்டிலும் இவங்க வந்தாங்க இல்லையா, அந்த பாதையிலேயே ரஜியாவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க பானு. பானு கத்துறாங்க, ஏய் உன் வீடு இந்த பக்கம் இருக்குடி, நீ ஏண்டி என் வீட்டு பக்கம் வர, வாடி உன்னை வீட்டில் விட்டுறேன்னு சொன்னா, இல்லை எனக்கு என் வீட்டுக்கு போக தெரியும், நீ பேசாமல் போயிரு, நீ உன் வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தன்மையாக சொல்கிறாங்க. ஆனால் வேற ஒரு குரலில் சொல்கிறாங்க. இப்போது ரஜியாவுக்கு கோபம் வருது, இங்கே பாரு நீ ப்ராங்க் பண்ணுறதுக்குலாம் இது நேரம் கிடையாது, வா உன்னை உங்கள் வீட்டில் விட்டுறேன், இந்த கேத வீடு வேற இருக்குது, நீ தான் பயந்தாங்கொழி தானே, ஏன் என்னைய பயமுடுத்தணும்னு நினைக்கிற வான்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லும் போது இப்போது அரட்டல் தோணியில், அதாவது பானுவோட குரலே கிடையாதாங்க, வயசான ஒரு தாத்தாவோட குரல்லையும் ஒரு பொண்ணோட குரல், அதாவது பானுவோட குரல் இல்லாமல் வேற ஒரு பொண்ணோட குரல், இந்த பொண்ணோட ஏஜ் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 35-40 வயசு இருக்கிற ஒரு பொண்ணோட குரல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கட்டக்குரலில் அரட்டி சொல்கிறாங்க. ஏய் போன்னு சொன்னால் கேட்க மாட்டியா, அவ்வளோதான், உனக்கு அதுதான் நல்லது, போகும்போது களிமா ஓதிக்கிட்டே போ, அதுதான் உனக்கு நல்லதுங்கிற மாதிரி. கண்ணுலாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குதுங்க அந்த பொண்ணுக்கு. இவ்வளோ நேரம் ஒயிட்டாக இருந்த அந்த கண்ணு ஃபுல்லாகவே ரெட்டாக மாறி இருக்குது. ரொம்பவே ஒரு மாதிரி பொசஸாக இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு பார்த்தாலே தெரியுது. எதுக்குடி களிமா ஓதணும்? களிமாங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த சூறாலாம் ஓதுவாங்கன்னு சொல்லிட்டு, அதுலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம்னு வச்சுக்கோங்களேன். அதை ஓதிக்கிட்டே வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு எதனால் அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லணும்? அப்போ அவங்க நார்மலாக தான் இருக்கிறாங்களா? ஏன் குரல் மாற்றி பேசணும்? அப்போ பொசஸாக இருக்கிறாங்களா? இருந்தாலும் பானு அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாங்க. ஸோ ரசியா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு தரத்தரன்னு மேமா இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க. அவங்களோட வீட்டுக்கு வெளியே போயிட்டு கேட்டை தட்டணுமா, கேட்டை தட்டிட்டு உள்ளுக்குள்ளே காலிங் பெல் இருக்குமா, அதை அமுக்குனா தான் அவங்களோட அண்ணனோ இல்லை அம்மாவோ மேலேருந்து கீழே வந்து இவங்களை கூட்டு போவாங்களாம். அங்கே அந்த கேட்டுக்கிட்ட போனால் மறுபடியும் இந்த பொண்ணு அவங்க கையை உதறி விட்டுட்டு அந்த இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்ற மாதிரியே உட்காந்துக்கிட்டு, இங்கே இருக்காத, உனக்கு நல்லதில்லை, உன் உயிருக்கு ஆபத்து, உன்னை நான் கொன்றுவேன், போயிரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கிறாங்க. இப்போ ரசியா என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தாங்க காலிங் பெல் அமுக்கியிருக்கிறாங்க. இன்னுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கீழே வரலை. இந்த நேரம் ரசியா அவங்களோட கையில் ஒரு கீ செயின் வச்சுருப்பாங்களாம். அவங்க சைக்கிளுக்கு போடுற அந்த கீ செயினில் அல்லாவோட மந்திரம் போட்ட ஒரு கீ செயினாங்க. அந்த கீ செயினை எடுத்து பானுவோட கையில் வைக்கிறாங்க. அந்த பானுவோட கையில் வச்ச அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அவங்க ஒரு மாதிரி வீக்காகி, உடம்பே வீக்காகி மேலே விழுந்திருக்கிறாங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் பொசஸாக இருக்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட எதனா ஒரு விஷயத்த, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்த கொடுக்கும்போது அப்படியே மயக்கம் போட்டு மேலே விழுந்தா என்னங்க ஆகுறது? அந்த மாதிரி தான் பானு ரசியா மேலே சாஞ்சி ரசியாவும் கீழே விழுந்திருக்கிறாங்க. 2 பேருமே கீழே விழுந்து இப்போ பானு நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்களாம். ஏய் என்னாச்சுடி, ஏண்டி கீழே விழுந்து கிடக்குற, எந்திரின்னு சொல்லிட்டு பானு ரசியாவை தூக்கி விட்றாங்களாம். எந்திரிச்சிட்டு பானுவோட வீட்டிலேருந்து கீழே வந்து கேட்டை ஓப்பன் பண்ணி மேலே கூப்பிட்றாங்க. இவங்க 2 பேருமே மேலே போகிறாங்க. தண்ணிலாம் குடிச்சிட்டு அவங்களோட அம்மா கிட்டேயோ அண்ணங்கிட்டேயோ எதுவுமே சொல்லலைங்க ரசியா. ஏன்னா பானு நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. சரி ஓகே, எதுனாலும் காலையில் பார்த்துக்கலாங்கிற பட்சத்தில் பானுவை விட்டுட்டு ரசியா மட்டும் அதே வேலை தனியாக வராங்க. இப்போது அவங்களால நல்லாவே உணர முடியுதுங்க, யாரோ ஒரு 3 பேர் ரசியாவுக்கு பின்னாடி நடந்து வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இந்த ஏரியாவில் அவங்க நடந்து வரும்போது யாருமே இல்லை. 2 பேரிகேட் இருக்குது, அந்த பேரிகேட்டை தாண்டி தான் வரணும். அந்த பேரிகேட்டை தாண்டி வரும்போது அந்த 2 பேரிகேட்டையும் ஒன்று சொன்ன மாதிரி 2 பக்கமும் இழுத்தா இப்படி ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, இந்த சத்தம் இந்த பொண்ணுக்கு கேட்டு நின்றுருக்குறாங்க. அப்போ நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வராங்க, ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, மேபி யாருன்னா குடிச்சிட்டு கூட வரலாம், எதனா தப்பாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு மாதிரி முகம்லாம் வேர்த்து கொட்டி மெதுவாக பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லையாங்க. அந்த ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. அப்போது இவங்க பின்னாடி நடந்து வந்த அந்த 3 பேர் யாரு, இந்த பேரிகேட்டை இழுத்து வச்சது யாரு? ஏன்னா அந்த பேரிகேட் இவங்க வரும்போது கொஞ்சம் ஒட்டி தான் இருந்திருக்குது. ஒரு 2 பேர் வர அளவுக்கு தான் கேப் இருந்திருக்குது. இப்போ ஒரு 4 பேர் வர அளவுக்கு கேப் இருக்குது. அப்போது யாரோ ஒருத்தவங்க அதை இழுத்து தான் வச்சிருக்கிறாங்க. இவங்க கேட்ட சத்தம் உண்மைதான். பானு சொன்ன மாதிரியே களிமா ஓத ஆரம்பிக்கிறாங்க. களிமா ஓத ஆரம்பிச்சுக்கிட்டே மெதுவாக அவங்களோட வீட்டுக்கிட்ட வரும்போது ஒரு பெட்டி கடை இருக்குமாங்க. அதாவது பானுவும் ரசியாவும் ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்டாங்க இல்லையா, அங்கே இவங்களோட பாட்டி வரும்போது முட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க ரசியாவை. இப்போது 4 முட்டை அந்த கடையில் வாங்கிக்கிட்டு வீட்டு பக்கத்தில் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஒரு 200 மீட்டர் போனால் அவங்களோட வீடு வந்துருமாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில், அதாவது அவங்களுக்கு பக்கத்துலேயே யாரோ ஒருத்தவங்க செருப்பை தேய்ச்சிக்கிட்டே நடந்து வந்தாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி பயங்கரமாக கேட்குது. இப்போது இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அதே நேரத்தில் திரும்பியும் பார்க்க வேணாங்கிற ஒரு உணர்வு இருக்குது. இன்னொரு ஒரு 200 மீட்டர் தான், வேமா வீட்டுக்கு போயிடலான்ங்கிற பட்சத்தில் வேமா நடந்து போகும்போது ரசியாவோட பேரை சொல்லி பின்னாடி யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க.
இதுக்கு மேலே பின்னாடி திரும்பி பார்க்காம இருந்தால் நல்லா இருக்காது. மேபி தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். யாருன்னா ஒருத்தவங்க கலாய்ச்சாங்கன்னா நம்ம பயந்துட்டோங்கிறது தெரிஞ்சால் அந்த ஏரியாவில் பெரிய அசிங்கமாயிருங்கிற பட்சத்தில் டக்குன்னு திரும்பி பார்த்துருக்குறாங்க. இப்பையும் பின்னாடி யாருமே இல்லைங்க. ஒரு மாதிரி பின் ட்ராப் சைலன்ஸ். அந்த ஏரியாவில் யாருமே கிடையாது. இந்த பொண்ணு மட்டும்தான் நடந்து வந்துட்டுருக்குறாங்க. இப்போ பயந்துட்டு வேமா ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. ஓடி வந்துட்டு அவங்களோட வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு, எப்போவுமே இவங்க கிட்ட ஒரு கீ இருக்குமாங்க, கேட்டோட கீ. ஏன்னா இவங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட பாட்டியாலேயோ அம்மாவாலேயோ கீழே இறங்கி வந்து இவங்களை திறந்து விட முடியாதுங்கிற காரணத்தினால இவங்க கிட்ட ஒரு கீ கொடுத்து வச்சுருப்பாங்களாம். இப்போது ரொம்ப நேரமாக அந்த பூட்டை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சாவி கீழே விழுந்துருது பதட்டத்தில். ஏன்னா இவங்க வந்து ஸ்டடியாக இல்லை, ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. அது போக பானு பண்ண அந்த ஒரு செயல்கள்லாம் இவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கையில் அந்த முட்டை இருக்கிறதுனால தான் இவங்களால அந்த பூட்டை ஒழுங்காக திறக்க முடியலை. கீழே இருக்கிற முட்டையை கீழே வச்சுட்டு அந்த பூட்டை மெதுவாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இப்போது அந்த பூட்டை லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இப்படி ஒரு குழந்தை அழுகிற சத்தம் பயங்கரமாக கேட்குது. அந்த ஏரியாவே அலறுற அளவுக்கு ஒரு குழந்தை பயங்கரமாக அழுகுது, கை குழந்தை. ரைட் சைடில் பார்க்குறாங்க, ஒரு மாந்தோப்புங்க. இந்த ஏரியாவோட கார்னரில் ஒரு மாந்தோப்பு இருக்குமா. அதுக்கு வெளியே ஒரு பெரிய துருப்பிடிச்ச இரும்பு கேட் இருக்குமா. அந்த கேட்டில் 10-15 பூட்டு போட்டு சங்கிலியெல்லாம் போட்டு பூட்டி வச்சுருப்பாங்களாம். மோஸ்ட்லி அந்த கேட்டு பக்கத்தில் கூட எந்த குழந்தையும் இது நாள் வரைக்கும் போனது கிடையாது. அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய பசங்களே போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அங்கே நிறைய அமானுஷங்கள் இருக்கிறதாகவும் நைட்டு அங்கேருந்து சில பேய்கள்லாம் வெளியே வரதாகவும் ஒரு மித்து இருக்குதுங்க. அந்த மாந்தோப்புக்குள்ளே தான் இப்போ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. இந்த பொண்ணுக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பங்க. கொஞ்சம் சென்டிமெண்ட்டான பொண்ணுங்கிறனால மேபி யாராச்சும் ஒருத்தர் அந்த குழந்தைய கடத்திட்டு கூட வந்திருக்கலாம் இல்லையா. என்ன ஏதுன்னு பார்த்து வேமா ஓடி வந்து இவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களையோ இல்லை ஏரியாவில் இருக்கிறவங்களோ அலர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஏரியாவே ஒரு மாதிரி பின் ட்ராப் சைலன்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பொண்ணுக்கு கேட்ட சத்தம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கேட்டிருக்கணும், எல்லாருமே வெளியே வந்திருக்கணும் தானே. அது அந்த பொண்ணுக்கு அந்த டைமில் தெரியலைங்க. இந்த பொண்ணு நேராக அந்த மாந்தோப்பு கிட்ட நடந்து போய் நிற்கிறாங்க. அந்த கேட்டோட வாசலில் நின்று காதை வச்சு கேட்கும்போது உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க செருப்பை தேய்ச்சிக்கிட்டே வந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அதே சத்தம் உள்ள கேட்குதுங்க. அது போக யாரோ ஒருத்தவங்க குழி தோன்ற சத்தமும் கேட்குது. குழியை தோண்டி தோண்டி உள்ள இருந்து அந்த மண்ணெல்லாம் எடுத்து வெளியே போட்டாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்குது. உள்ளுக்குள்ள ஒரு லைட்டு கூட கிடையாது, செம்ம டார்க்கா இருக்குமாங்க. அந்த குழந்தை பயங்கரமா இன்னுமே அழுதுகிட்டு இருக்குது. இப்போ மெதுவா அந்த கேட்டுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் லைட்டா காதை கிட்டக்க கொண்டு போகும்போது இவங்களோட உடம்பு அந்த கேட்டு மேல பட்டதுக்கு அப்புறமா, கையும் காதும் அந்த கேட்டு மேல பட்டதுக்கு அப்புறமா அந்த குழந்தையை யாரோ ஒருத்தவங்க ஓங்கி டப்புன்னு அடிச்ச மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டிருச்சாங்க. இவங்களுக்கு ஒரு பயம், என்னடா அது குழந்தையோட சத்தம் இந்த மாதிரி ஒரு ஏரியாக்குள்ள கேட்கறதே ஒரு அமானுஷ்யமான விஷயம்தான். அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க அந்த குழந்தைய அடிச்சு கொண்டுட்டாங்களா, ஏன்னா குழி தோன்ற சத்தம்லாம் கேட்குது, உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல வேமா ஓடி வந்திருக்கிறாங்க. அந்த இடத்த விட்டுட்டு வேமா இவங்களோட வீட்டுக்கே ஓடி வராங்க. இவங்களுக்கு இன்னுமே அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதாங்க. இப்போ மறுபடியும் ரசியா எங்க ஓடுற, இங்க வா, உள்ள வா, இந்த கேட்டுக்குள்ள வான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அமானுஷ்ய குரல், லைக் இந்த பானுவோட குரல்ல ஒரு வயசானவங்களோட ஒரு குரலும் ஒரு 35-40 வயசு இருக்கிற ஒரு லேடியோட குரல் கேட்டுச்சு இல்லையா, டிட்டோ அதே குரல்ல யாரோ ஒருத்தவங்க அந்த மாந்தோப்புக்குள்ள இருந்து கூப்பிடுறாங்க இந்த பொண்ணோட பேரை சொல்லி. கொஞ்சம் கூட யோசிக்காம களிமா ஓதிக்கிட்டே நேராக வந்துட்டு இவங்களோட அந்த முட்டையை கையில் எடுத்துக்கிட்டு அவங்களோட கேட்டை லாக் பண்ணிட்டு மேலே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வீட்டில் லிஃப்ட்லாம் கிடையாதாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே மொட்டை மாடி. இதுதான் இவங்க இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அமைப்பு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் யாருமே வரல, இப்போ தான் காலி பண்ணி போயிருக்கிறாங்க ஒரு குடும்பம். செகண்ட் ஃப்ளோரில் தான் ரசியாவோட ஃபேமிலி இருக்கிறாங்க. தேர்ட் ஃப்ளோர்லையும் யாருமே இல்லைங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே யாருமே இன்னும் வரலையாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொண்ணு ஸ்டெப்ஸில் ஏறி தான் போகணும். இந்த ஸ்டெப்ஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறி போகும்போது அதோட பால்கனி இருக்கும் இல்லையா, அதாவது வெளியே அந்த காரிடார் இருக்கும் இல்லையா, அது வழியாக இந்த பொண்ணோட பேரை யாரோ ஒருத்தவங்க சொல்லி கூப்பிட்ற மாதிரி இவங்களுக்கு கேட்குது. அன்னைக்குன்னு பார்த்து அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த லைட்டும் ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிக்கிட்டே இருந்திருக்குது. இவங்க கீழே கேட் ஓப்பன் பண்ணும்போதே மேலே பார்த்துக்கிட்டே தான் வந்திருக்கிறாங்க, ஃப்ளிக்கர் ஆகிட்டு தான் இருந்திருக்குது. கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது அந்த லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சாங்க. ஃபுல் டார்க்காக இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே. அந்த வராண்டாவில் இவங்க மேலே ஏறி போகிற இடத்துல லைட்டு வெளிச்சம் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் அவங்களோட பாட்டி வெளியே லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த பொண்ணு வர வரைக்கும் லைட் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குமா. யாரா அது இந்நேரம் கூப்பிட்றதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ரோட்டில் இவங்க நடந்து வந்தாங்க இல்லையா, அந்த மாந்தோப்பு ரோட்டில் 3 பேர் நிற்கிறாங்க. ஒரு ஆன்டி, அவங்களுக்கு 35-40 வயசு இருக்குமாங்க. கையில் 2 கை குழந்தைய வச்சிருக்கிறாங்க. இந்த 2 குழந்தைங்களுமே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்குதுங்க. அந்த தோப்பு கிட்ட 3 பேர் நின்னுட்டாங்க. 3 பேருமே
எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணு லைக் ஆன்ட்டினா சொல்லலாம், பொண்ணு சொல்லலாம், ஒரு மீடியம் ஏஜில் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த இன்னொரு அங்கிள் இருந்தார். அவர் வந்து என் ஆன்ட்டியோட கொஞ்சம் ஹைட்டில் கம்மி. அவங்க கையில் 2 குழந்தை இருக்குது. இந்த சைடில் ஒரு குழந்தை, இந்த சைடில் ஒரு குழந்தை. இந்த ஆன்ட்டி கையில் 2 குழந்தையுமே பேபி, லைக் ட்வின் மாதிரி தான், ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தை மாதிரி தான். அவங்க 2 பேருமே நின்றுட்டு அந்த ஆன்ட்டி என்ன பார்க்குறாங்க, அந்த அங்கிள் அந்த குழந்தைய பார்க்குறாரு. அந்த குழந்தை கருப்பாக இருக்குது. 2 குழந்தையுமே கண்ணில் வாயில், லைக் அது வந்து லிட்டரலி ஒரு கருப்பாக ஒரு குழந்தை, லைக் கருப்பு, லைக் ரொம்ப கருப்பு, ஹேர் அளவுக்கு கருப்பு. நான் வந்து ஸ்கின் டோன் சொல்ல, கருப்பாக இருக்குது அந்த குழந்தை, கறி மாதிரி. அந்த ஆன்ட்டி எப்படி இருந்தாங்கன்னா, நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் பார்த்தேன். திரும்பி பார்த்துட்டு ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு அது என்ன ஃபிகர் அவுட் ஆனது, நான் திரும்பிட்டேன். அந்த ஆன்ட்டிக்கு முடி வந்து அந்த குழந்தைக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. குழந்தைக்கு கொஞ்சம் மேலே, எல்லா முடியும் முன்னாடி இருக்குது. 2 கண்ணு மட்டும் அந்த முடியோட கேப்பில் தெரியுது. அது என்ன தான் பார்க்குது. அந்த ஆன்ட்டி வந்து சோகமாக இருக்குது. அந்த ஆன்ட்டி தலையில் தண்ணியாக நந்தெல்லாம் நனைஞ்சிருக்காங்க. நைட்டி போட்டுருக்காங்க, லைக் ஒரு ஃபுல் கவர்டு திங் தான் போட்டுருக்காங்க. அது பார்க்க நைட்டி மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இவங்க வந்து ஒரு நார்மல் ஃபுல் பேண்ட்டு ஃபுல் ஷர்ட் போட்டுட்டு அந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அங்கிள், அந்த அண்ணா வாங்கலான்னு தெரியல. இப்போ பார்த்தோன்னே எல்லாருமே என்ன தான் பார்த்துட்டு இருக்காங்க, யாருமே என்கிட்ட வரல. இவங்க 3 பேருமே அந்த ஏரியாவை சேர்ந்தவங்களே கிடையாது. அது போக இவங்க 3 பேருமே மனுஷங்களே கிடையாது. ஏன்னா அவங்களோட கால் ஒரு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி இருக்குது. கை கால் எல்லாமே அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைங்க இருக்குது இல்லையா, 2 கை குழந்தைங்க, அதில் ஒரு குழந்தை ஃபுல் டார்க்காக இருக்குதாங்க. கருப்பு கலரில் ஒரு டார்க்காக, இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற இருட்டு இருக்கு இல்லையா, இந்த இருட்டு கலரில் கையில் ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும், கண்ணு மட்டும் வெள்ளையாக இருந்தால் எப்படி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட பாட்டி டோரை ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணுக்கு சுயநினைவே வந்திருக்குதுங்க. வேமா மேலே ஓடி இருக்கிறாங்க. வேமா மேலே ஓடும் போதும் இவங்களால நல்லாவே உணர முடியுது, யாரோ இவங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க பின்னாடியே ஓடி வர மாதிரி, இந்த ஸ்டெப்ஸ்லேயும் இவங்க பின்னாடியே ஏறி வர மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குது. எதையுமே மனசில் வச்சுக்காம வேமா அவங்களோட வீட்டு வாசலுக்கு போகிறாங்க. அவங்க பாட்டி டோரை ஓப்பன் பண்ணி, என்ன பண்ணிகிட்டு இருந்த, நீ எப்போ வந்த, எனக்கு ஒரு மாதிரி தப்பாக பட்டுச்சு, உனக்கு எதனா ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. இவங்களுக்கு நிஜமாவே ப்ராப்ளம் தான். ஒருவேளை அவங்க பாட்டி வந்து மேலே கதவை திறக்கிற அந்த சத்தம் கேட்கலன்னா இவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்திருக்கலாம். அங்கேருந்து விழுந்தா உயிருக்கு சேதம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் இல்லையா. அவங்களுக்கு எப்படி அந்த இன்ஸ்டிங்ஸ் வந்துச்சு, இவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருந்திருக்குது. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா அவங்க பாட்டி இவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு ரசியா அவங்களோட பாட்டியோட ரூமில் தான் படுத்து தூங்குவாங்களாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சாப்பிட்டுட்டு கார்ட்டூன்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நடந்தது எல்லாமே கற்பனை தான், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே மனசை தேத்திக்கிட்டு அவங்க பாட்டி ரூம்குள்ளே போயிட்டு படுத்துருக்குறாங்க. அவங்க பாட்டியோட ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு 10க்கு 10 ரூமாங்க. ஏசி இருக்கும், அவங்களோட பெட்டு இருக்கும், ஒரு குயின் சைஸ் காட் இருக்கும். அதில் தான் ரசியாவும் அவங்க பாட்டியும் படுத்து தூங்குவாங்களாம். அந்த காட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்குமாங்க. இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணால் வெளியே பால்கனி, அதாவது இந்த விண்டோவுக்கு பக்கத்தில் ஒரு டோர் இருக்கும். டோரை ஓப்பன் பண்ணால் வெளியே பால்கனியாங்க, பெரிய பால்கனியாக. இப்போது இவங்க நல்லா படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது ரசியாவுக்கு ஒரு மாதிரி மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. வெளியே போ, அந்த பால்கனிக்கு வான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க அவங்கள மைண்ட்லேருந்து புஷ் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. இதை அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லலை. ஏன்னா ரசியாவோட பாட்டி குவைத்தில் இருக்கிற ரசியாவோட தாத்தா கிட்ட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளவோ கண்ணை மூடி படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே எந்திரிச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணாமல் விண்டோவை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பால்கனியோட நிலை இருக்கும் இல்லையா, கீழேயும் மேலேயும் இருக்கும் இல்லையா, அதில் மேலே யாரோ ஒருத்தவங்க கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க. ஒரு கருப்பு உருவம், அந்த பொண்ணோட உருவம் தான். கீழே பார்த்தாங்க இல்லையா, அந்த பொண்ணோட உருவம் தான் பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்குதாங்க. ஒரு கையை வச்சு பிடிச்சு தொங்கிக்கிட்டு, கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு, அந்த கருகருன்னு இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா ஒரு குழந்தை, அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இவங்களையே வச்ச கண்ணு எடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். கீழே பார்த்ததை விட கொடூரமான ஒரு உருவத்தை அவங்க பார்த்துருக்குறாங்க. அது போக இன்னொரு ஒரு 4 கைங்க கீழே, அதாவது பால்கனியில் மேலே தான் இந்த உருவம் தொங்கிட்டு இருக்குன்னா, கீழே 4 கையும் இப்படி மேலே வச்சு மேலே அப்படி கையை தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷுவலை பார்த்துருக்குறாங்க. பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. ஒன்றுமே பேசாமல் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு படுத்தவங்க எப்படி தூங்குனாங்கன்னே தெரியலையா, அசந்து தூங்கிட்டாங்களாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரசியா மேலே யாரோ ஒருத்தவங்க தண்ணி அடித்து எழுப்புறாங்க. பதறி அடித்து எந்திரிக்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சா அவங்களோட பாட்டி ஒரு மாதிரி சூறா ஓதிக்கிட்டு கையில் அந்த ஜம்ஜம் வாட்டர், நம்ம நிறைய கதைகளில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஜம்ஜம் வாட்டரை எடுத்து இவங்க மூஞ்சில தெளிச்சது மட்டும் இல்லாமல் சூறா ஓதிக்கிட்டே எந்திரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சில ரிச்சுவல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பாத்ரூம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணும் பாத்ரூம் போய் பார்த்தா பீரியட்ஸ் டைமாங்க இந்த பொண்ணுக்கு. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேவா. இப்போ ரசியா வெளியே வந்து அவங்க பாட்டி கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி பீரியட்ஸ் டைம் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓ அதுதான் விஷயமா, இரு வரேன்னு சொல்லிட்டு, அந்த பால்கனி டோரை ஓப்பன் பண்ணி ஜம்ஜம் வாட்டரை எடுத்துகிட்டு வெளியே போயிருக்கிறாங்க. 2 பேருமே வெளியே போனதுக்கப்புறமா ரசியா
வெளியே போயிட்டு மறுபடியும் வந்திருக்கிறாங்க. இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போகிறதுக்குள்ளேயே அந்த பாட்டி வெளியே போன வேலையை முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டாங்களாம். பாட்டியோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லைங்க. ரஸியா கிட்ட ஒரு மாதிரி இதாக பேசுகிறாங்க, பாசிட்டிவாக பேசுகிறாங்க. எப்பயுமே பயமுறுத்துகிற ஒரு பாட்டி இப்போ இவங்களுக்கு பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அது போக படுத்து தூங்கு, எதுனாலும் காலையில் பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் எந்த ஒரு கெட்ட கனவும் உனக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை மென்சஸ் டைம்ங்கிறனால இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஸியா நினச்சிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அவங்க பாட்டியை அவங்கள கட்டி பிடிச்சிட்டே பக்கத்தில் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே இவங்க அம்மா ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு வீட்டில் இல்லை. அவங்க வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறாங்க. இப்போ அவங்களோட அம்மா, பெரியம்மா, அவங்களோட கசின் பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் வீட்டுக்கு காலையில் வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் இந்த பொண்ணு வெளியே போய் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க கசின் பிரதர் சிஸ்டர்ஸோட. விளையாண்டுட்டு இருக்கும்போது பானு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரஸியாவுக்கு தோணுது. இருந்தாலும் ஒரு பக்கம் பயம். சரி அப்புறமா போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இவங்க வெளியே விளையாண்டுட்டு இருக்கும் போதுமே அந்த மாந்தோப்பு பக்கமே தான் இவங்க கண்ணு போய்கிட்டே இருந்திருக்குதுங்க. இப்போது இவங்களோட பெரியம்மாவும் அம்மாவும் ரஸியாவை மேலே கூப்பிட்றாங்க. ரஸியா மேலே வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இவங்க போனதுமே என்னாச்சு உனக்கு, உன் கண்ணுக்கு எதனா அமானுஷ்யம் தெரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க பெரியம்மா கேட்குறாங்க. இதை சொல்லலாமா வேணாமாங்கிற மாதிரி இந்த பொண்ணுக்குள்ளே ஒரு பயம் வருதுங்க. இப்போது அவங்களோட அம்மா சொல்கிறாங்க, ஏய் உண்மையை சொல்லு, நீ அந்த 3 உருவத்தை பார்த்தியாமே, ஒரு பொம்பளை 2 குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்திருப்பா, அது போக பக்கத்தில் 2 பேரை நீ பார்த்துருப்ப கரெக்டா, அதில் ஒரு குழந்தை கூட கருகருன்னு இருந்துச்சா, இவளோட கண்ணு கூட ஒரு மாதிரி ரெட்டாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்க அவங்களோட பெரியம்மாவும் அம்மாவும். இப்போது ரஸியாவுக்கு அழுக வருது. ஆமாம் பெரியம்மா, ஆமாம் அம்மா, நைட் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் பாட்டிக்கிட்ட கூட சொல்லலையே, உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலி அவங்க அம்மாவுக்குமே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குதாங்க. யாரு, ரஸியாவோட அம்மாவுக்குமே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்குதான். அப்போ எனக்கும் மென்சஸ் டைம் தான் ரஸியா, நான் வெளியே போனப்போ இதே உருவத்தை நானும் பார்த்தேன். என்னோட பேரை சொல்லி அதுங்க கூப்பிட்டுச்சுங்க, நான் திரும்பி பார்த்தேன். ஆனால் நான் அதை கண்டுக்கல, நான் பாட்டுக்கு களிமா ஓதிக்கிட்டு, அதாவது சூறா ஓதிக்கிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். நீயும் அப்படி தான் பண்ணணும், இதுக்கப்புறம் அன்டைமில் வெளியே போகாத, உனக்கு மென்சஸ் டைம் வர டேட்டை வந்து நீ கணக்கு பண்ணி வச்சுக்கோ, நீ அந்த டைமுக்கு வெளியவே மோஸ்ட்லி போகாத, பகல் நேரத்துலையுமே போகாத அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போதான் ரஸியாவுக்கு ஒரு விஷயம் புரியுதுங்க. ஓகே, நமக்கு மென்சஸ் டைம் ஆன காரணத்தினால தான் இந்த ஏரியாவில் இருக்கிற ஆல்ரெடி இறந்து போன ஆத்மாக்கள்லாம் நம்மளோட கண்ணுக்கு தெரியுறாங்க போல இருக்கு. அது போக இவங்களோட ஃபேமிலியில் ஜீன் வைஸ் அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அவங்களோட அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த பவர் இருக்குதாங்க. தேர்ட் ஐ பவர்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, சிலரால் உணர முடியும், சிலரால் நேர்லையே பார்க்க முடியும். யார் அந்த இறந்து போன ஆத்மா யாருங்கிறத நேர்லையே பார்க்க முடியும். நம்ம தான் கொஞ்சம் திடமா இருந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி, பெரியம்மா, அம்மா 3 பேருமே அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த டைமில் பானு ரஸியாவோட வீட்டுக்கு வராங்க. கீழே வந்துட்டு கூப்பிடுறாங்க, ரஸியா இருக்கியா ரஸியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து கத்தும்போது இவங்க வேமா ஓடி இருக்கிறாங்க. இப்போ ரஸியா பானுவை வேமா கீழே போய் கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட பெட்ரூம்க்கு கூட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா இப்போதான் அம்மா, பாட்டி, அவங்களோட பெரியம்மா 3 பேருமே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பானு எதனா ஒன்று சொல்லுவாளா, நேற்று நைட்டு அவளுக்கு என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற பட்சத்தில் ஆர்வமாக கூப்பிட்டு உட்கார வச்சா பானு கேட்குறாங்க, ஏய் நேற்று நைட்டு எனக்கு எதனா ஆச்சாடி, நான் வந்து உங்ககிட்ட ஒரு மாதிரி ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணேனா? ஆமாம், ரொம்பவே வியர்டாக பிஹேவ் பண்ணேன், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, நான் அங்கேருந்து ஓடி வந்துடலாம்லாம் பார்த்தேன், இருந்தாலும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற காரணத்தினால தான் உன் கூடயே வந்து உன்னோட வீட்டில் உன்னை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்தேன், எனக்குமே ஒரு அமானுஷ்யம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ தான் பானு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏய் ஆக்சுவலாக எனக்கு நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரிலடி, நேற்று நைட்டு நான் ஏன் உன்னை வந்து போக சொன்னேன்னா, ஒரு 3 பேர் யாருன்னே தெரியல, 2 கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை, ஒரு வயசான ஆள், இன்னொருத்தர் ரொம்ப வயசான ஆள், இவங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு உன்னைய கொல்ல சொன்னாங்க. அவங்க ஏரியாவில் இபி பாக்ஸ் இருக்குமாங்க, அந்த பாக்ஸில் அவளை கூட்டு போயிட்டு முட்டை வை, பக்கத்தில் நிற்கிற அந்த லாரியில் போயிட்டு இடி, கீழே அவளை தள்ளி விட்டுரு, அவளை கொல்லு, கழுத்த நெறி அப்படிங்கிற மாதிரி இந்த 3 ஆத்மாக்களுமே பானுவை கைடு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உசுப்பேத்தி விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து யாரோ உன்னை கொல்ல சொன்னாங்க, யாரோ உன்னை இழுத்துட்டு போய் அந்த செவுத்துல இடி, யாரோ உன்னை இழுத்துட்டு போய் அந்த லாரி கட்டில போடு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நான் ஓரளவுக்கு அது பண்ணுறதுக்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் உன்னை வந்து களிமா ஊற்றிட்டே போ, நானே வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ போ அப்படின்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேன், நீ வந்து நான் விட்டுட்டு தான் போவேன்னு சொல்லிட்டே இருந்தேன். இருந்தாலும் இந்த பொண்ணு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு களிமா ஓதிக்கிட்டு சூறா ஓதிக்கிட்டே அவ்வளோ விஷயங்கள் பண்ணியுமே அந்த பொண்ணு பொசஸ் ஆகி அந்த டாய்லெட்டில் உட்கார்ற மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரிலாம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி இவங்களை சேவ் பண்ண தான் பார்த்துருக்குறாங்க. இப்போதான் ரஸியாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. அப்போ வந்த 3 ஆத்மாவும் பானுவை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வரல, என்னைய கொல்றதுக்கு தான் வந்திருக்கு, அதாவது ரஸியாவை கொல்றதுக்கு தான் வந்திருக்குங்கிறத உணர்ந்துடுறாங்க. இந்த 3 ஆத்மாவும் எதனால ரஸியாவை கொல்லணும்னு நினைக்கணும்? ஏன் பானுவும் தான் கூட வந்தாங்க, அந்த பொண்ணை கொல்லணும்னு நினைச்சிருக்கலாம்ல, எதனால ரஸியாவை மட்டும் டார்கெட் பண்ணணும்?
ஏன் ரசியாவோட அம்மாவை மட்டும் டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்குள்ள ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்திருக்குதுங்க. அதுக்கு ஒரு ஆன்சரும் அடுத்த ஒரு வாரத்தில் கிடச்சிருக்குது. இவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அங்கே வெளியே மண்டபத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அம்மாவோட அம்மா அவங்களே உயிரோடு இருக்கிறாங்களாம். அந்த பாட்டி அங்கே இருக்கும்போது எல்லாருக்கிட்டையுமே ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிறப்ப இந்த ஏரியா இருக்குது இல்லையா, அங்கே நம்மளோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு நம்மளோட வளர்ச்சியே பிடிக்காது. ரொம்பவே ஒரு மாதிரி யாரோட வளர்ச்சியுமே அவங்களுக்கு பிடிக்காதான். சொந்தக்காரங்க வளர்ச்சின்னு இல்லை, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே யாராச்சும் ஒருத்தவங்க வளர்ந்தாங்களா அவங்களால ஏற்றுக்க முடியாதான். இப்படி ஒரு கேரக்டரில் இருக்கிற அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கு ட்வின்ஸ் பேபி பிறந்திருக்கிறாங்க. இந்த குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க கொஞ்சம் நார்மலாக கரெக்டாக தாங்க போயிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்களோட ஹஸ்பண்ட், இந்த 2 குழந்தையுமே என்னோடது இல்லை, நீ வேற யாரோ ஒருத்தர் கூட அஃபேரில் இருக்கிறேன்னு சொல்லி சந்தேகப்பட்டு அந்த 2 குழந்தையுமே தூக்கிட்டு போயிட்டு, அந்த மாந்தோப்பு இருக்கு இல்லையா, அது அவங்களோட தானா, அவங்களோட சொந்த இடமா. அந்த மாந்தோப்புக்குள்ளே தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த 2 குழந்தைங்களையும் கல்லை தூக்கி போட்டு கொன்று, அது போக அந்த 2 குழந்தைங்களையும் அங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டாராம். அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு தான் இந்த ஆள் இந்த வேலையவே பார்த்துருக்கிறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களே அவங்களோட ஹஸ்பண்டை தலையில் அடித்து கொண்டுறாங்க. அவங்களும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இந்த துக்கம் தாங்க முடியாமல் அந்த இறந்து போனவரோட அப்பாவும் வீட்டிலேயே தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. ரொம்பவே கொடூரமான சாவாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே. அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவே இந்த ஏரியாவில் அவங்களோட ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறதா ஒரு மித்து இருந்திருக்குது. அதை யாருமே நம்பலை ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்குற வரைக்கும். அப்புறமா தான் தெரியுது அந்த மாந்தோப்புக்குள்ளே தான் இவங்களோட எல்லாரோட ஆத்மாவுமே சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த ஏரியாலேயும் அவங்க நடமாடுறதா நிறைய பேர் பார்த்துருக்குறாங்கங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த டைமில் தான் ரசியாவோட அம்மா மென்சஸ் டைமில் வெளியே வரும்போது அவங்களுக்கு ஒரு தடவை ரசியாவுக்கு நடந்த மாதிரியே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குதுங்க. இதனால அவங்க பாட்டி என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த எல்லா ஆத்மாக்களும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கள நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வெளியே போகும்போதும் வரும்போதும் களிமா ஓதுறது, சூறா ஓதுறதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் இவங்களுக்கு தெளிவாகவே ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குதுங்க. அந்த 3 ஆத்மாவும் இவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தரை டார்கெட் பண்ணி கொல்லணுன்ட்டு தான் அந்த ஏரியாவில் அலையுது, குறிப்பாக ரசியா. ஆனால் அந்த இறைவனோட அருளாலையும் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இவங்களோட மதத்தின் அந்த ஒரு அடிப்படையில் சில விஷயங்கள்லாம் இவங்களோட உடம்புலலாம் போட்டிருப்பாங்களாம். அது போக இந்த சூறா ஓதுறது, களிமா ஓதுறதுன்னு சொல்லிட்டு தொழுவுறது, இது எல்லாமே இருக்கிறதுனால அந்த ஆத்மாக்களால் இந்த பொண்ணை நெருங்க முடியலையாங்க. அதனாலேயே இந்த பொண்ணு 7 மணிக்கு மேலே வெளியே போக மாட்டாங்களாம். மோஸ்ட்லி 6-6:30க்கெலாம் வீட்டுக்குள்ளே வந்து அடைஞ்சிருவாங்களாங்க. இதுதான் ரசியாவோட வாழ்க்கையில் நடந்த மறக்கவே முடியாத முதல் அனுபவம். இந்த அனுபவத்தோட இந்த எபிசோட் முடியுதுங்க. ஆக்சுவலாக அடுத்து அவங்களுக்கு ஸ்கூலில் நடந்த ஒரு அமானுஷ கதையை பற்றி எபிசோட் 2ல் நம்ம பார்க்கலாம். இந்த எபிசோடு ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.